சேலம் கீச்சுப்பாளையத்தில் பல ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருக்கும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இது சேலம் மாநகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான கிச்சிப்பாளையம் பிரதான சாலை. தினம்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் கடந்து செல்கின்றன. பாதாள சாக்கடை திட்டம், நிலத்தடியில் மின்சார கேபிள் பதிக்கும் திட்டம் என மாநகராட்சி திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடப்பதே இந்த சாலையின் அவல நிலைக்கு காரணம் என்று அந்த பகுதிவாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சாலையில் புழுதி பறப்பதால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி நடந்து செல்பவர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த சாலை வழியாக தினந்தோறும் சென்று வரும் சேலம் மாநகர மேயர் சவுண்டப்பன் குண்டும் குழியுமாக உள்ள நிலையை கண்டுகொள்ளவில்லை என்கின்றனர் பொதுமக்கள். இதுதான் மெயின் ரோடு. இதை விட்டுட்டு எங்கே போக முடியும்? வேற ஏதாவது சுற்றிட்டு போக முடியுமா? சுற்றிட்டு போனா அந்த ரோடு அந்த பக்கம், அதுக்கு மேலே இங்கேயாவது மண்ணை போட்டு வச்சு இன்னும் போடாமல் இருக்காங்க. அங்கே மண்ணை கூட போடலை, எல்லாம் வெறும் ஜல்லி. பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் மரண குழிகளாக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகின்றன. இந்த வழியாக தான் எல்லா பஸ்ஸும் இப்போ திருப்பி விட்டாங்க. 10 வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு. எல்லாத்தையுமே நோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க. மழை வந்தாலும் இங்கே ஒரே பாதிப்பு, மழை வரலனாலும் பாதிப்பு. ஒரு நாளைக்கு மட்டும் 50 வண்டிங்க இந்த ஹோல்ஸ் போட்டு அதில் மாட்டிக்குது. பாதாள சாக்கடை இது மூடாமல் இருக்காங்க. இதனால் நிறைய பேர் கீழே விழுவுறாங்க, காயமாயிருது. பல ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருக்கும் இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சேலம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.